ரோட்டில் துண்டு சீட்டு இருந்தாலே வர ஐடி வந்து ஏன் அதில் வரலன்றது அதோட வழக்கு. இப்போ சகோதரர் பேசும்போது நான் சொன்ன 2004 2014 வரைக்கும் ஒரு கட்டமைச்சிங்க அந்த கதைக்கு ஒரு பதில் சொல்ல. இப்போ 2014 24 வரைக்கும் நீங்கள் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்ல. சிஏஜி அறிக்கையில் பாரத் மாலா டெண்டரில் வந்து ஏழை முறைகேடு இருக்குன்னு சொல்லிச்சு சிஏஜி அறிக்கை. ரோடு போட்டதுல ஊழல் இருக்குன்னு சொல்லிச்சு சிஏஜி அறிக்கை. ஒரு கிலோமீட்டர் ஒரே நம்பர்ல ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல பல பேருக்கு வந்து ஊழல் பண்ணீங்கன்னு சொல்லிச்சு. டோல்கேட் அமைச்சதுல ஊழல் இருக்குன்னு சிஏஜி அறிக்கை சொல்லிச்சு. இந்த நியூஸ் ஏன் பேசல? யாருமே ஏன் பேசல? தொழில்பட்ட சம்பந்தப்பட்ட அமைச்சர் இது வரைக்கும் பதில் சொல்ல. பிரதமர் மந்திரி எல்லாத்துக்கும் முன்னிட்டு வந்து பேசுற பிரதம மந்திரி ஏன் பதில் சொல்ல மோடி அவர்கள்? அப்போ ஊழல் செய்யற கட்சியே பாஜக தான். இப்போ ஊழல் செஞ்சுட்டு கோர்ட் ப்ரொசீஜரை பற்றி அவர் பேசுகிறாருல்ல, கோர்ட் ப்ரொசீஜரில் ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கன்னு அவர் சொன்னார். உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளோட எண்ணிக்கையை பற்றி பேசும்போது 90% யார் இருக்காங்க? அதை நம்ம பேசலாமா? அதை கரெக்டாக இடஒதுக்கீட்டில் கொடுத்துருக்கீங்களா? எப்படி கொடுக்குறீங்க? யார் இருக்கா நீதிபதிகளா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ரஃபேல் ஊழலை பற்றி பேச தயாரா இல்லை, பிஎம் கேர் ஊழலை பற்றி பேச தயாரா இல்லை. 2G அவ்வளோ போயிருந்தா 5G எவ்வளோ போயிருக்கணும்? அதை பற்றி பேச நீங்கள் தயாரா இருக்கீங்களா? அந்த ஊழலை பற்றி பேச தயாரா இல்லை. பங்கு சந்தை ஊழல் பற்றி பேச தயாரா இல்லை. அதே மாதிரி பாரத் மாலா ஊழல் பற்றி பேச தயாரா இல்லை. அதே மாதிரி வந்து 40% கமிஷன் வாங்கினான்னு சொல்லிட்டு பகிரங்கமா குற்றச்சாட்டு. என்ன சார் பதில் சொன்னீங்க? ஏதாவது ஒரு இடத்துல பேசவே இல்லை. ஆட்சி மாற்றம் தான் வந்துச்சு. தற்கொலை பண்ணி செத்தான் சார் கான்ட்ராக்டுக்கார, பதிலே இல்லை. நீங்க வேறுனே ஒரு பொய்யை கட்டமைக்கிறீங்கன்றத நான் முதல்ல இருந்தே சொல்றேன். தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு மாநிலத்துக்கு அந்த மாநிலத்தில் அவங்க ஆளுங்கட்சியா இருந்தா ஒன்றாவாது. அங்க ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா உலக உத்தமர்கள் மாதிரியே பேசுவாங்க பாஜக. ஆனாலும் ஜார்க்கண்ட்ல இருந்து, தெலுங்கானால இருந்து, கர்நாடகால இருந்து எல்லா மாநிலத்திலும் உலக உத்தமர்கள் மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய ஆட்சி கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் கோடி ஊழல் நடந்தாலும் பேசவே மாட்டாங்க. இதை காலங்காலமா ஒரு பேட்டர்னா பாஜக பண்ணது. அதைத்தான் முதலமைச்சர் தெளிவா சொன்னார். நீங்க செய்யற ஒவ்வொன்றுத்தையும் வந்து இங்க செய்யணும் ட்ரை பண்றீங்க, அதுக்கு நாங்க அடிப்பணிய மாட்டோம்னு சொன்னோம். நீங்க 2 விஷயம்தான். இந்த 4 கோடி வழக்குல நாங்க திரும்ப நாங்க இந்த விஷயத்துல கேட்கறது என்னன்னா, ரோட்ல பேப்பர்ல இவங்களா கீழ்ச்சி போட்டுட்டு ஆதாரம் இருக்குதுன்னு குதிச்சாங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கி வந்தாங்க. மறந்துருக்க மாட்டேன். நம்ம கையும் களவுமா பணம் மாட்டி இருக்கு. ஏன் இது வரைக்கும் ஈடி வரல அந்த வழக்குல? இதைத்தானே நாங்க முதல்ல இருந்தே கேட்கிறோம். ஊழல் கட்சி பாஜக தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் எல்லாம் தன்னுடைய ஏவல் துறையா செயல்படுத்துற பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதே மாதிரி மெத்தட்ல செய்யணும்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி அனுப்புவாங்க, திருப்பி அடிப்பாங்க. இதான் நிதர்சனமான உண்மை. எங்களுடைய கேள்வி, இந்த ஊழல் குற்ற வழக்கு சாட்டுல நீதிபதி தெளிவா சொல்றாரு. எல்லா இடத்துல அவர் தெளிவா பதிவு பண்ணிருக்காரு இல்லையா? இப்ப நம்ம இந்த இஷ்யூ அரவிந்த் கெஜ்ரிவால் இஷ்யூ பேசிட்டு இருக்கும்போது கூட இப்ப இது எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, ஏதோ இந்த வழக்குல வந்து விசாரணையே நடக்கல, விசாரணை நடக்காம, விட்னஸ் எக்ஸாமினேஷன் நடக்காம ஜட்ஜு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுட்டாரு, ஏதோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஃபேவரா நடந்துருச்சுட்டு கூட ஒரு தோற்றம் உருவாக்கலாம். ஆனா உண்மை அது சார், எல்லாமும் இதுல நடந்திருக்கு. வாதங்கள், பிரதிவாதங்கள், எக்ஸாமினேஷன் எல்லாமும் நடந்த பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காரு. அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க பொய்யான ஒரு குற்றச்சாட்டை தேர்தலுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் மேல நீங்க சுமத்தின குற்றச்சாட்டு. ஓகே, என்ன மெட்டீரியல் எவிடன்ஸ் கேட்டாங்கல்ல சார்? ஒரு நிமிஷம் குமார், நான் அமைதியா இருந்தா ஒரே கேள்விதான் சார். அந்த குல்தீப் சிங் வந்து மெட்டீரியல் எவிடன்ஸ் ஒன்னு இருக்குல்ல சார், எங்க சார் அது? அது கேட்டுச்சு இல்ல சார்? குடுக்கலன்னு தானே சொல்றேன். கோர்ட் அத கேட்டுச்சு இல்ல சார்? அப்ப அதான வழக்கு. நீங்க எவிடன்ஸ் எல்லாமே எப்படி சார் ஒரு முதலமைச்சரை கைது பண்ணுவீங்க? அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த வழக்கு வந்து பொய்யான வழக்கு. முதல்ல இருந்து நாங்க அதை தான் சொல்றோம். ஓகே, அப்போ பாஜக நீங்க சார் இன்னைக்கு இது விடுதலை பண்ணாங்கல்ல சார், நீங்க அந்த வழக்கு பதிவு பண்ணதுல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ண வரைக்கும், அந்த கேஸ் நடந்த வரைக்கும் பக்கமா விவாதம் பண்ண வட இந்திய மீடியாக்கள் இன்னைக்கு ஏன் விடுதலை விவாதம் பண்ணல?
அப்ப அந்த வட இந்திய ஊடகங்கள் என்ன மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுது இந்தியாவில் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஓகே, பாஜகன்றது உலக உத்தமர்கள் கட்சி மாதிரியும் மற்றவங்க எல்லாம் தப்பானவர்கள் மாதிரி ஒரு கட்டமைக்கிற அந்த வட இந்திய ஊடகங்கள் இன்னையில இருந்து திருந்தணும். இன்னைக்கு நாம பேசுறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதுல என்ன நடந்ததுன்னு பேசுறோம். தமிழ்நாட்டு மீடியாக்கள் பேசுறோம், நம்ம நீங்க பேசுறீங்க.